சனீஸ்வரன் ஈஸ்வரம் பட்டம் பெற்ற கிரகங்கள் ஒருத்தர் இருக்காருன்னா அது சனீஸ்வரன் தான். பொதுவாகவே சார் 7.5 சனி கண்டெல்லாம் பயப்பட தேவையில்லை. நம்மளுடைய வாழ்வியல் முறைன்னு ஒன்று இருக்குது. அதை கரெக்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஆசாபாசங்களை சரி பண்ணி வாழ்கிறவங்கள 7.5 சனி எப்போவுமே துன்பம் பண்ணாது. இந்த குடும்பத்தை பிரிஞ்சு வாழ்கிறாங்கல்ல, வேலை நிமித்தமாக வெளியூர் போகிறது, குடும்பத்தை எனக்கு சந்திக்கிறதுக்கே நேரம் கிடைக்கலன்னு சொல்கிறது, இவங்களையும் 7.5. நீங்கள் என்ன வேலையை செஞ்சிட்ருக்கீங்களோ அதை மட்டும் கரெக்டாக செய்யுங்க. இந்த பெரிய முதலீடுகளுக்குள்ளே போடுறது, பேராசைப்படுறது, இன்னொருத்தரை பார்த்து பொறாமப்படுறது, போட்டிக்காக ஏதாவது செய்கிறது, இதெல்லாம் வேண்டாம். 7.5 சனி மட்டும் இல்லை, நீங்கள் எந்த காலத்துலேயுமே இது வேண்டாம். குறிப்பாக 7.5 சனி நடக்கும்போது இதெல்லாம் விட்டு பாருங்கள், உங்களுக்கு மனசே அமைதியாயிடும். தீதும் நன்றும் பிறர் தர வாரம். நல்லது கெட்டது உங்ககிட்ட தான் இருக்குது. அதுக்காக 7.5 சனி மேலே பழி போட வேண்டாம். அந்த 7.5 சனி என்ன சொல்லுது? 7.5 சனி வந்துருச்சு. முதல்ல 7.5 சனி ஒரு மனிதனுக்கு 3 சுற்று தான் வரும். 30 வருஷத்துக்கு ஒரு சுற்று, 3 சுற்றுக்கு 90 வருஷம், அவ்வளோதான் ஆயுள் காலம். அதான் 3 சுற்றுன்ட்டான். ஃபஸ்ட்டு சுற்று நீங்கள் பிறந்த உடனே முதல்ல சந்திக்கிற 7.5 சனிக்கு பேர் மங்கு சனி. அந்த மங்கு சனி உங்களை மங்க வைக்கிறது தான் வர்றாரு. அடுத்தது 2வது சுத்தாக வர்ற சனி பொங்கு சனி. பொங்கு சனின்னு என்ன? உயர்வை கொடுப்பார், வளர்ச்சியை கொடுப்பார். 3வதாக வர்ற சனி மரணச்சனி. அப்போ மரணம் அடைஞ்சிருவாங்களா 3வது சுற்றுல அப்படின்னா? அந்த சுற்றுக்கு மேலே நீ பார்க்க மாட்டேன், மரணம் அடைஞ்சிருவேன். பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்தவர் அவினாஷி ஜோதிலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ பொதுவாகவே 7.5 சனி அப்படின்னு சொன்னாலே ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு பயம் ஏற்படுதுங்க சார். ஐயோ 7.5 சனி எனக்கு வந்துட்டா நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயம் எல்லாருக்குமே இருக்குது. பொதுவாக 7.5 சனி அப்படிங்கிறவர் யார்? அவர் நல்லவரா கெட்டவரா? அவர் என்ன செய்ய காத்திருப்பாருங்க சார்? கண்டிப்பாக. பக்தி ப்ளஸ் அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். அதாவது சனீஸ்வரன் ஈஸ்வரம் பட்டம் பெற்ற கிரகங்கள் ஒருத்தர் இருக்காருன்னா அது சனீஸ்வரன் தான். பொதுவாகவே சார் 7.5 சனி கண்டெல்லாம் பயப்பட தேவையில்லை. நம்மளுடைய வாழ்வியல் முறைன்னு ஒன்று இருக்குது. அதை கரெக்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஆசாபாசங்களை சரி பண்ணி வாழ்கிறவங்கள 7.5 சனி எப்போவுமே துன்பம் பண்ணாது. இந்த குடும்பத்தை பிரிஞ்சு வாழ்கிறாங்கல்ல, வேலை நிமித்தமாக வெளியூர் போகிறது, குடும்பத்தை எனக்கு சந்திக்கிறதுக்கே நேரம் கிடைக்கலன்னு சொல்கிறது, இவங்களையும் 7.5 ஒன்றும் பண்ணாது. குடும்பத்தை விட்டுட்டு உறவுகளை விட்டுட்டு பிரிஞ்சு வாழ்கிறவங்களுக்கு 7.5 ஜாக்பாட் தப்பு பண்ணாது. ஏன்னா 9 பிளானட்டில் சேட்டன் சனீஸ்வரன் மட்டும்தான் தள்ளி இருக்கிறவர், லாங்காக இருக்கிறவர். அப்போ அவருமே பிளானட்லேயே பிரிஞ்சு போயிடுறார் தனியாக. இப்போ யாருக்காவது லக்னத்தில் சனி இருந்துச்சுன்னு வைங்க, தனிமையாக இருக்க விரும்புவாங்க. லக்னத்தை சனி பார்த்துச்சுன்னு வைங்க, அவங்களும் தனிமையாக இருக்க தான் விரும்புவாங்க. அப்போ தனிமைப்படுத்துதல் அப்படின்னா சனி தான். இப்போ கொரோனா என்ன பண்ணோம்? தனிமைப்படுத்திட்டோம். அங்கேயும் சனிக்கு ஒரு பங்கு இருக்குது. அந்த மாதிரி சனி அப்படின்னால தனிமைப்படுத்துதல். அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் யாராவது கூட ஃப்ரெண்ட்ஸுகூட, நண்பர்கள், உறவுகள், குழுவாக இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நீங்கள் அமைதியானீங்கன்னா 7.5 உங்களுக்கு ஜாக்பாட் தான். பயப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. சனியோட வேலை என்ன அப்படின்னா கர்ம கணக்கு, பாவக்கணக்கு. இதுதான் சனியோட வேலை. இதுக்கு என்னென்ன பண்ணியிருக்காங்க, என்ன போன ஜென்மத்தில் வினைகள் இருக்குது, என்ன அடிப்படையில் இந்த பிறப்பினுடைய அந்த கர்ம பலன்களை ஒருத்தர் அனுபவிக்கிறாரு, அதுக்கு பாகுபாடு இல்லாமல் நல்லதை கெட்டதையெல்லாம் பிரித்து கொடுக்குற வேலையை சனீஸ்வரன் மட்டும்தான் செய்கிறார். அப்போ சனி கொடுத்தார், எவர் தடுப்பார்? சனீஸ்வரன் கொடுத்துட்டாருன்னா நீங்கள் நல்லதுனாலும் கெட்டதுனாலும் யாரும் தடுக்க முடியாது. 7.5 சனியில், அஷ்டம சனியில் சொத்துக்கள் வாங்கினவங்க, நிறைய சாதித்தவங்க, நிறைய மேலே உயரத்துக்கு போனவங்க, நல்லபடியாக வாழ்ந்தவங்க, ஜெயித்தவங்க இருக்காங்க. அவங்கெல்லாம் பாருங்கள் பக்குவப்பட்டிருப்பாங்க. சனிக்கு ஒரே ஒரு விதி தான், தலக்கணத்தோட எனக்கு எல்லாம் தெரியுங்கிற ஆளை, நான் யாருன்னு தெரியுமாங்கிற ஆளை, நான்லாம் அப்போவே அப்படிங்கிற ஆளை மன்னிக்கவே மாட்டார். அவருக்கு அது பிடிக்காது. ஏழை மக்களோட, பாமரர்களோட, இல்லாதவர்களோட இருக்கிறவர்கள் ஒத்து போய் அவங்களுக்கு என்ன தேவையோ சேவை செய்து. சனினாலே தான தர்மம் சார். என்னது? தான தர்மம். தான தர்மம் தான் சனி. யார் ஒருத்தங்க தான தர்மத்தில் சனி திசையில், சனி புத்தியில், சனி பயிற்சி காலங்களில், 7.5 சனி காலங்களில் இறங்குறாங்களோ அவங்களுக்கு சனி கிஃப்ட் நல்லது செய்வார்.
நிறைய பேர்த்த நான் பார்த்துருக்கேன் என் அனுபவத்தில். சனி திசை நடக்கும்போது நான் செப்பல் போடாமல் இருக்கேன் சார்ங்கிறவங்கள பார்த்துருக்கேன். தன்னை வருத்திக்கிறாங்க. வருத்தி பரிகாரம் செய்கிறதுக்கு 3 கிரகம் தான். செவ்வாய், சனி, ராகு, கேது. இவங்க 3 பேர் தான் தன்னை 4 பேர் வருத்தி பரிகாரம் செய்கிறவங்க. அழகு குத்துறது, பறவை காவடி எடுக்கிறது, அக்னி சட்டி எடுக்கிறது, தீ மிதிக்கிறது. இந்த சவுடேஸ்வரி அம்மனுக்கு கத்தி போடுவாங்க பார்த்துருக்கீங்களா? ஆமாங்க சார். இதெல்லாம் வருத்தி செய்கிற பரிகாரம். இதுக்கெல்லாம் காரணம் இவங்க தான். அங்கப்பிரதட்சணம். நடந்தே 200, 300 கிலோமீட்டர் போகிறது, பாத கொரடு போட்டு நடக்கிறது, சவுக்கில் அடிச்சுக்கிறது. இது வருத்துறது. வருத்தாமல் பரிகாரம் செய்கிறது யாருன்னா புதன், குரு, வளர்பிறை சந்திரன், சுக்கிரன். இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? அன்னதானத்துக்கு 25,000 ரூபா பே பண்ணிடுவாங்க. அவங்க அன்னதானம் போட்டுருவாங்க. ஒரு வஸ்திரம் எடுத்துகிட்டு போய் கொடுப்பாங்க. சாத்திட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வருவாங்க. இதெல்லாம் வருத்தாமல் இது 2க்குமே பலன் இருக்கான இருக்கு. நம்ம மனசு இருக்கு இல்லைங்களா, அதை டெடிகேஷனாக கொடுக்கணும். கொடுத்துட்டோம்னா கடவுள் நம்ம கூட இருப்பார். நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்காக காட் ஒர்க் பண்ணுவார். இதுதான் சத்திய வாக்கு. கடுமையாக உழைக்கணும், கடவுள் நமக்காக வேலை செய்வார். இதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்போ சனி அப்படின்னாலே உழைப்பாளி. கண்டிப்பாங்க சார். சனினாலே உழைப்பாளி. சனினாலே வேர்வை சிந்தணும். அதனால தான் நீங்கள் உழைக்க முடியல, மூட்டை தூக்குனா தான் வேர்வை வரும், ஒரு பொருள் அங்கே எடுத்து வச்சா தான் வேர்வை வரும்னு இல்லை. வாக்கிங் போனால் வரும், ஜாக்கிங் போனாலும் வரும். இப்போ 7.5 சனி நடக்கிறவங்க வாக்கிங், ஜாக்கிங், சின்ன சின்ன எக்ஸசைஸு, யோகா, தவம், தியானம், அதே போல் தான தர்மம், இதுலெல்லாம் இறங்குங்க. இந்த பரிகாரங்களே உங்களை வாழ வச்சிரும். 7.5 சனி கண்டு பயப்பட வேண்டாங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. கண்டிப்பாங்க சார். ஆமாம், நீங்கள் அதுக்காக 7.5 சனி வந்தால் நம்ம 7.5 வருஷம் வீட்லேயே படுத்துக்கலாமா? சாப்பிட வேண்டாமா? நம்ம குடும்பம் நகர வேண்டாமா? அடுத்த மூவ்மெண்ட் பண்ண வேண்டாமா? 7.5 சனி வந்த ஒரு பைலட்டு ஃப்ளைட்டை தாறுமாறாக ஓட்டுவார். ஒரு பஸ் டிரைவர் மாற்றி மாற்றியே ஓட்ட போகிறாரு இல்லை. அப்போது மனசுக்கும் கர்மாவுக்கும் கனெக்ஷன் இருக்குது. மனசுக்கும் கர்மாவுக்கும் கனெக்ஷன் இருக்குது. மனசுனா யாருன்னா சந்திரன், கர்மானா யாருன்னா சனி. அப்போது சந்திரன் மேலே சனி வர்ற காலத்தை தான் 7.5 சனி, ஜென்மச்சனின்னு சொல்கிறோம். இந்த கர்மா மனதை பாதிக்கின்ற காலமே 7.5 சனி. இந்த எக்ஸ்பிளனேஷன் புரிஞ்சுக்கணும் மக்கள். கண்டிப்பாங்க சார். கண்டிப்பாக மனதை பாதிக்கின்ற ஒரு விஷயந்தான் இந்த 7.5 சனி பண்ண போகுது. நீங்கள் மனசை தெளிவாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? உங்களை புத்துணர்வோடு வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டிங்கன்னா ஒன்றும் பண்ணாது. இல்லை சார், நான் பைரவருக்கு விளக்கு போடுறேன், ஆஞ்சநேயருக்கு, கவலையோடவே விளக்கு போட்டுருந்தா என்ன பண்ணுறது? கவலையோடவே போய் விளக்கு போட்டு ஆஞ்சநேயரை நம்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு நீங்கள் அதையும் நம்பணும். ஏன்னா சனீஸ்வரன் ஆஞ்சநேயருக்கு கட்டுப்பட்டவர். சனீஸ்வரன் ஆஞ்சநேயருக்கு கட்டுப்பட்டவர். இது எந்த சேனல்லையும் நான் சொன்னதில்லை. பக்தி ப்ளஸ்க்காக நான் சொல்கிற ஒரு பரிகாரம். என்ன சொல்கிறாருன்னா, ஆஞ்சநேயருக்கு அது ஒரு புராணங்களில் சொல்லப்படுது. சொன்னாங்களா என்னங்கிறது தெரியாது. புராணங்களில் என்ன சொல்லப்படுதுன்னா, சனீஸ்வரன் முன்னாடி எல்லா கோயிலையும் ஒற்றை சனீஸ்வரன் ஒருத்தர் இருப்பார். அந்த ஒற்றை சனீஸ்வரன் முன்னாடி ஒரு 2 நல்லெண்ணெய் விளக்கு போட்டு அங்கே சனீஸ்வரனுக்கு முன்னாடி நின்று எவர் ஒருவர் ஆஞ்சநேயரை நினைத்து வழிபடுகிறார்களோ, எப்படி பாருங்க லாஜிக். ஒரு சனீஸ்வரன் இருக்கணும், ஒற்றை சனீஸ்வரன், இல்லை நவகிரகத்தில் இருக்கிற சனீஸ்வரன், 2 நல்லெண்ணெய் விளக்கு போட்டுக்குங்க. அந்த இடத்துல நிற்கும்போது சனீஸ்வரன் வழிபாடு இல்லாமல் ஆஞ்சநேயர் மனசில் நினச்சி நீங்கள் கும்பிட்டீங்கன்னா அன்னைக்கே உங்கள் கர்மா வெளியேற ஆரம்பிச்சிடும். இது நான் எங்கேயுமே சொல்லலைங்க. கண்டிப்பாங்க சார். கிளைண்ட்டுகளுக்கு எழுதி கொடுப்பேன். இந்த பக்தி ப்ளஸில் நம்ம சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நம்ம நேரில் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இன்னைக்கு சொல்ல வச்சிருக்காரு. கண்டிப்பாங்க சார். இது பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு அப்போ 7.5 சனி 7.5 சனின்னு புலம்பாமல் அந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன வேலையை செஞ்சிட்டு இருக்கீங்களோ அதை மட்டும் கரெக்டாக செய்யுங்க. இந்த பெரிய முதலீடுகளுக்குள்ளே போடுறது, பேராசைப்படுறது, இன்னொருத்தரை பார்த்து பொறாமப்படுறது, போட்டிக்காக ஏதாவது செய்கிறது, இதெல்லாம் வேண்டாம். 7.5 சனி மட்டும் இல்லை, நீங்கள் எந்த காலத்துலேயுமே இது வேண்டாம். குறிப்பாக 7.5 சனி நடக்கும்போது இதெல்லாம் விட்டு பாருங்க, உங்களுக்கு மனசே அமைதியாயிரும். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நல்லது கெட்டது உங்ககிட்ட தான் இருக்குது. அதுக்காக 7.5 சனி மேலே பழி போட வேண்டாம். அந்த 7.5 சனி என்ன சொல்லுது? 7.5 சனி வந்துருச்சு, நிதானமாக இருன்னு சொல்லுது. நான் பைபாஸில் 140 160 தான் போவேன்னா அந்த 7.5 ஒன்றும் பண்ணாது.
சும்மா ஆடுறவங்களுக்கு சலங்கை கட்டி விட்ட மாதிரி அது எச்சா தான் பிரச்சனை பண்ணும். அப்போ நீங்கள் நிதானிச்சுக்கணும், மனசை அமைதிப்படுத்திக்கணும், தான தர்மங்களை கொண்டு வரணும், அமைதியாக இருக்கணும், சில மந்திரங்களை படிக்கணும், பிரார்த்தனைகளை வைக்கணும். இது பண்ணால் சக்ஸஸ். கண்டிப்பாங்க சார். இதுதான் 7.5 சனிக்கு உண்டான சூட்சமம் சார், தாரக மந்திரம். அதனால் 7.5 சனியை பற்றியெல்லாம் சனி நல்லவரா கெட்டவரா அப்படின்னா, நீங்கள் பேராசைப்படலைன்னா சனி மாதிரி நல்லவர் உலகத்திலே இல்லை. நீங்கள் பேராசைப்படுறீங்கன்னா அது மாதிரி அவர் மாதிரி கெட்டவர் யாருமே இல்லை. உங்கள் சைடில் அது வளர்ச்சியும்பீங்க. அஸ்ட்ராலஜிக்கல் பார்வையில் நான் பேராசையும்பேன். அது இருக்கக்கூடாது. பேராசையை அதிகமாக தூண்டுற காலமே எப்போ தெரியுங்களா? உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கங்க, சனி எங்கே இருக்காருன்னு பாருங்கள். கோச்சாரத்தில் இப்போ மீனத்தில் இருக்கார். அந்த சனி மீனத்திலிருந்து உங்களோட 8ஆம் இடத்தையோ 8ஆம் அதிபதியவோ பார்த்தால் உங்களுக்கு இப்போ பேராசையை டியூன் பண்ண போகிறாருன்னு அர்த்தம். இப்போ தான் நீங்கள் உங்களுக்கு கடிவாளம் போடணும். அதுக்கு தான் உங்கள் ஜாதகத்தை பார்த்து தசாபுத்திகளை பார்த்து தெரிஞ்சுக்குங்கன்னு சொல்ல வரும். அதுக்காக சார் என் ஜாதகத்தை உடனே பார்க்கணுங்கிறதுக்காக பார்த்தோம்னா நம்ம பண்ண முடியாது. கண்டிப்பாக. என்கிட்ட நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் தெரிஞ்சவங்ககிட்ட, தெரிஞ்ச ஜோசியர்கிட்ட, குடும்ப ஜோசியர்கிட்ட, உங்களுக்கு பரிச்சயமான ஜோசியர்கிட்ட போய் பார்த்துக்குங்க. நீங்கள் எனக்காகவெல்லாம் வெயிட் பண்ணவே வேண்டாம். நீங்கள் நல்லா பார்த்து நீங்கள் நல்லா இருக்கணும் கிளைண்ட் மக்கள். அதுக்காக தான் இந்த இன்டர்வியூவே. கண்டிப்பாங்க சார். கண்டிப்பாக நல்லா இருக்கட்டுங்க. கண்டிப்பாங்க சார். இந்த 7.5 சனி காலகட்டத்தில் வந்துங்க சார், இப்போ 7.5 சனி ஒரு திருமண வயதில் இருக்கவங்களுக்கு வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 7.5 வருஷம் சில பேர்லாம் கல்யாணமே பண்ணாமல் கூட வெயிட் பண்ணுறாங்க சார். பயம். ஏன்னா 7.5 சனியில் கல்யாணம் பண்ணால் அந்த வாழ்க்கை பிரிஞ்சிருவாங்களோ அப்படிங்கிறதெல்லாம் இருக்குங்க சார். 7.5 சனியில் ஒரு வரன் அமையுங்களா, இல்லை அமைஞ்சாலுமே திருமணத்துக்கு முயற்சி பண்ணலாமாங்க சார்? கண்டிப்பாக அமையும் சார். கண்டிப்பாக திருமணம் பண்ணிக்கலாம், எந்த தப்பு இல்லை. அப்போ பெற்றோர்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா? ஒரு பொண்ணு இருக்குது, அவங்களுக்கு 7.5 நடந்துட்டுருக்கு. இப்போ மீனராசி ஒரு பொண்ணு, இப்போ 7.5 லைவாக போயிட்டுருக்கு, ஜென்மச்சனி. கல்யாணம் பண்ணி கொடுக்குற காலத்தில் அந்த பொண்ணுக்கு நடக்கிற தசாபுத்தியும் நம்ம பார்க்கணும் சார். மாப்பிள்ளைக்கு நடக்கிற தசாபுத்தியும் பார்க்கணும் சார். இது ரெண்டையும் அனலைஸ் பண்ணி ஜாதக கட்டங்களில் ஒரு நல்ல அந்யூன்யம் இருக்குது, தசாபுத்தி எங்கேயும் டிஸ்டர்ப் பண்ணல, அப்படியே மெதுவாக ஓகே தான் அப்படின்னா 100% 7.5 சனியில் கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம், எந்த தப்பும் வராது. இப்போ 7.5 சனி நடக்குதுன்னு வைங்க, ஒரு பொண்ணுக்கு கேது திசையோ, செவ்வாய் திசையோ, ராகு திசையோ, சனி திசையோ, சூரிய திசையோ, இந்த 5 திசையில் ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா சிக்கலை கொடுக்கும். அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் கண்ணை மறைக்கும். நல்ல மாப்பிள்ளைன்னு கொண்டு வந்து கட்டி வச்சு போயிடுவாங்க. பார்த்தா ஏற்கனவே ஒரு கல்யாணமானவராக இருப்பார், இல்லை வேலைக்கே போகாதவராக இருப்பார், இல்லை படிப்பை மறைச்சிருப்பாங்க. ஏதாவது ஒரு ஏன்னா 7.5 காலங்களில் நம்ம அவமானப்படணும், பாதிக்கப்படணுங்கிறது தான் கர்மா தியரி. அதுக்கு தகுந்த வேலையை தான் அந்த கிரகம் செய்ய போகுது. உங்களுடைய விழிப்புணர்வு இங்கே அவசியம். நீங்கள் அவேர்னஸாக அடுத்த ஸ்டெப் எடுத்தீங்கன்னா தப்பு நடக்காது. ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்து பண்ணுங்க. பேச்சுவார்த்தை அப்படித்தான். மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீடும் பேசும்போது டே 1லேருந்து கரெக்டாக பேசிட்டு வந்துடுங்க, எந்த தப்பு வராது சார். கண்டிப்பாங்க. இந்த மாதிரி 7.5 சனி திருமணம் செய்யும் பொழுதோ, இல்லை அவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியத்துக்கான தடை அப்படிலாம் இது வராது சார். குழந்தை பாக்கியத்துக்கு 7.5 சனிக்கு சம்மந்தமே இல்லை. உங்கள் ஜாதகத்தில் 5ஆம் இடம் குரு சூரியன் வலிமையாக இருந்தால் குழந்தை உண்டு. பெண்ணுக்கு எடுத்து பார்க்கணும். 4ஆம் இடம் கர்ப்பப்பை, 5ஆம் இடம் குழந்தை, 9ஆம் இடமும் குழந்தையை சொல்கிற இடம். அப்போ ஒரு பெண்ணுக்கு 4, 5, 9ஆம் இடம் வலுவாக இருக்குது, குருவும் சூரியனும் சந்திரனும் பலமாக இருக்காங்க, கர்ப்பம் தரிக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் தப்பு வராது. 7.5 சனினால நீங்கள் 7.5 சனி இல்லாதவங்களையே பாருங்களேன், கல்யாணம் பண்ணி 5 வருஷம் குழந்தை இல்லை, 10 வருஷம் குழந்தை இல்லைன்னா அங்கே அந்த கிரகம் கெட்டு கிடக்கும். இது 7.5 சனி மேலே பழி ஓட வேண்டிய அவசியம் இல்லை சார். 7.5 சனியோட வேலை என்ன தெரியுங்களா? அவர் திருத்துறத நம்ம வருத்துறதா நினைக்கிறோம். அது இல்லாமல் 7.5 வந்துருச்சு, நிதானத்தை கடைபிடிப்போம், அமைதியாக இருப்போம், தியாக மனப்பான்மையோடு வாழ்வோம், பேராசை இல்லாத லைஃப்பை தேர்ந்தெடுத்துக்குவோம், கொஞ்சமாக ஒட்டியும் ஒட்டாமல் இந்த லைஃப் ஸ்டைலை கொண்டு போவோம்னா சக்ஸஸ் தான். கண்டிப்பாங்க சார். இப்போ 7.5 சனியில் 2ஆம் சுற்று வருது இல்லைங்க சார், வயதானவங்களுக்கு எல்லாமே திரும்பவும் 7.5 சனி வருதுங்க சார். அது வந்து அவங்களுடைய ஏதாவது அது ஒரு ஆயுள் கண்டமாகவோ, இல்லை உடல்நல குறைபாடு அப்படிங்கிறதுமே எல்லாருமே பயப்படுறாங்க. 2ஆம் சுற்று வரப்போகுது, கண்டிப்பாக நம்மளை நடக்க முடியாமல் பண்ணிடுவேன். அது எந்த அளவு உண்மைங்க சார், என்ன பண்ணுங்க சார்? கண்டிப்பாக முதல்ல 7.5 சனி ஒரு மனிதனுக்கு 3 சுற்று தான் வரும். 30 வருஷத்துக்கு ஒரு சுற்று, 3 சுற்றுக்கு 90 வருஷம், அவ்வளோதான் ஆயுள் காலம். அதான் 3 சுற்றுன்ட்டா. ஃபஸ்ட்டு சுற்று நீங்கள் பிறந்த உடனே முதல்ல சந்திக்கிற 7.5 சனிக்கு பேர் மங்கு சனி. என்ன சனி? மங்கு சனி. அந்த மங்கு சனி உங்களை மங்க வைக்கிறது தான் வர்றாரு. அடுத்தது 2வது சுத்தா வர்ற சனி பொங்கு சனி. பொங்கு சனின்னு என்ன? உயர்வை கொடுப்பார், வளர்ச்சியை கொடுப்பார். 3வதாக வர்ற சனி மரணச்சனி. அப்போ மரணம் அடைஞ்சிருவாங்களா 3வது சுற்றுல அப்படின்னா, அந்த சுற்றுக்கு மேலே நீ பார்க்க மாட்டேன், மரணம் அடைஞ்சிருவேன். அதுக்கு தான் மரணச்சனின்னு பேர்.
அதைத்தான் அது சொல்லுதுங்க. அதை விட்டுட்டு எனக்கு மரணச்சனி 3வது சுத்து ஆளை கொல்ல போகுது பயந்துக்கிட்டு ஜாதகத்தை தூக்கிட்டு வர ஆளுகள்லாம் இருக்காங்க. அதெல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு ஆயுள் கண்டம் இருக்கா? பாதகாதிபதி தசை நடக்குதா? அஷ்டமாதிபதி தசை நடக்குதா? 2, 7, 11 இல்ல மாரகஸ்தானத்துல எங்கேயாவது கனெக்ட் ஆகுதா? 3, 11 கனெக்ட் ஆகுதா? இதையெல்லாம் பார்த்துட்டு எதுவும் இல்லைன்னா நீங்க ஹேப்பியா இருங்க. மனசு திருப்திக்கு ஒரு ஆயுள் ஹோமம் பண்ணிட்டு அடுத்த வேலையை பாருங்க. அதை விட்டுட்டு 2வது சுத்துக்கு பிரச்சனையே கிடையாது சார். உங்க தசா புத்தி இருக்கு பாருங்க. அது வலிமை இழந்து இருந்ததுன்னா எந்த சுத்தா இருந்தாலும் உங்களை போட்டு எறிஞ்சிட்டு தான் போகும். நெருக்கடி பண்ணிட்டு தான் போகும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அப்போ 7.5 சனி கிரகப்பெயர்ச்சி மட்டும் பார்க்காம உங்க ஜனன ஜாதகத்துல, உங்க சுய ஜாதகத்துல உங்க கிரகம், உங்க தசாபுத்தி, உங்க கோச்சாரம் 3 என்ன சொல்லுதுன்னு பாருங்க. அதை பார்த்துட்டு முடிவு பண்றது புத்திசாலித்தனம். அதனால 2வது சுத்துலையெல்லாம் பயமெல்லாம் தேவையில்லை. அது பொங்கு சனி தான். உயர்வை தான் கொடுக்கும். அந்த உயர்வோட உங்க தசாபுத்தியும் நல்லா இருந்ததுன்னா உங்களை உச்சத்தில் உட்கார வச்சு கோடீஸ்வரன் ஆக்கிட்டு தான் சார் போகும். கண்டிப்பாங்க சார். அப்போ உங்க சனி காலகட்டத்தில் வந்து ப்ராப்பராக நம்ம இருந்தோம்னா உயர்வுங்கிறது உறுதியாக கிடைச்சிடும். நிச்சயமாக உண்டு. ரொம்ப சந்தோஷங்க சார். நம்ம நேர்களுக்கு இந்த கருத்துக்கள் அனைத்துமே ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைந்திருக்கும் சார். மீண்டும் ஒரு பல் சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க சார். நன்றி. வாழ்க வளர்க.